அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். எங்கே பாஜக? யார் இருக்கிறார்கள்? விமர்சித்த திமுக இப்போது பாஜக தான் ஆளும் என்று சொல்வதன் மூலமாக எங்களை பிரம்மாண்டமான வகையில் அங்கீகரித்ததற்கு நன்றி. திமுக மதசார்பற்ற கட்சி, பாஜக மதசார்புள்ள கட்சி, ரெண்டும் உண்மை. இந்திய எதிர்ப்பு போரில் காங்கிரஸையும் அந்த இந்திரா காந்தி அம்மையாரை ஒரு அவ்வளவு இழிவான சித்தரித்து வந்திருக்கிற பராசக்தி படத்தில் காங்கிரஸ்காரன் வாய் திறக்க மாட்டேங்கிறான். நான் ஸ்டாலினுக்கு 2 கேள்வி கேட்குறேன். தமிழ்நாட்டுக்கு இதுவரை 3 லட்சம் கோடிக்கு மேல் மத்திய அரசு நிதி கொடுத்திருக்கிறது. இந்த 3 லட்சம் கோடிக்கு உங்கள் கணக்கு என்ன? அதை உங்களால் சொல்ல முடியுமா? 3400 லட்சம் கோடியை பற்றி கேட்குறாரு. கல்விக்காக கொடுக்க வேண்டிய விஷயம்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இந்த கல்விக்காக கொடுக்க வேண்டிய மத்திய அரசினுடைய நிதி எதனால் நிறுத்தி வைக்கப்பட்டது? அதை ஸ்டாலின் சொல்லுவாரா? மத்திய அரசு நிதி கொடுக்கின்ற போது இன்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்தால் மட்டுமே நிதி கொடுக்க முடியும் என்று நிர்ணயிக்கப்பட்ட சில விஷயங்களை நீங்கள் சொல்லுவதற்கு ஏன் மறுக்கிறீர்கள்? அந்த விஷயங்கள் நீங்கள் செய்யாததால் இது கொடுக்கவில்லை என்பதை நீங்கள் வேண்டுமென்றே மறுத்து கொடுக்கவில்லை என்று சொல்கிறீர்கள். 4200 கோடி சென்னையில் வெள்ள நிவாரணம் இல்லை, வெள்ள தடுப்புக்காக கொடுக்கப்பட்டது சென்ற ஆண்டு. அதை என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறமும் வெள்ளம் மறுபடியும் வந்துச்சே. அந்த பணத்தையே சரியாக பயன்படுத்த முடியாத உங்களால் இந்த 3400 கோடி எப்படி பயன்படுத்த போகிறீர்கள்? எனவே காரணத்திற்கு 3400 கோடிக்கு நீங்கள் கொடுக்காததுக்காக காரணத்தை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் இதை பற்றி பேசுவோம். பயம் அதிகமாச்சுன்னா ஓவராக புலம்புவாங்க. அதனால் 200ன்னு சாத்தியமற்ற விஷயத்தை சொல்கிறாரு. சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு எதிராக இருக்குது. அதனால் தகர டப்பா மாதிரி ஸ்டாலினுடைய ஒலி வேகமாக எழுகிறது. சட்டமன்றத்தில் இவர்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டதாக கடைசி சட்டமன்ற கூட்டத்தில் பேச்சு, எல்லாவற்றையும் முடித்து விட்டதாக பேச்சு. கனிமொழி அவர்கள் சென்ற தேர்தல் அறிக்கைகளை முழுவதும் நிறைவேற்றி விட்டதாக பேச்சு. இணையதளங்களில் அத்தனையுமே இருக்கிறது. இவர்கள் என்ன சொன்னார்கள், என்ன செய்தார்கள், செய்யாமல் விட்டது என்ன என்று எல்லாமே இருக்கிறது. இவற்றுக்கு 200 மக்கள் கொடுப்பார்களா? 20 கொடுப்பதே பெருசு. தமிழக அரசு டப்பா என்ஜின். காரணம், கொஞ்ச நாளாக இவங்க கம்யூனிஸ்டுகளை கூட்டு போய் தகர டப்பாவில் உண்டிய டப்பாவில் எடுத்துகிட்டு அவங்க போனதுனால அந்த உண்டிய டப்பா தகர டப்பாவே ஞாபகம் வர்றதுனால தகர டப்பா என்ஜின் என்று தான் இவர்கள் பேசுவார்கள். தமிழ்நாடு முன்னேற்றத்துக்கு போகாமல் இங்கே ஏராளமான வேகன் வளர்ச்சி பயன்படுத்தி இழுத்துட்டு போக வேண்டிய வேகன் சும்மா நிற்கிது, கோச்சு சும்மா நிற்கிது. இந்த கோச்செல்லாம் இழுத்துட்டு போகிறதுக்காக இன்னொரு என்ஜின் தரேன் வா, ஏற்கனவே வந்தே பாரத்தில் 180 கிலோமீட்டரில் நாங்கள் போயிட்டுருக்கோம், அந்த என்ஜின் உங்களுக்கு தரேன், இதெல்லாம் இழுத்துட்டு போவோம் அப்படின்னு மோடி சொல்கிறாரு. இவர்கள் டப்பா என்ஜின் என்கிற காரணத்தினால், இவர்கள் உண்டியல் குழுவுக்கும் தகர டப்பாக்காரர்கள் கூட்டணி இருப்பதால், இந்த எண்ணம் தான் வருவதால் இவர்கள் டப்பா என்ஜினை இதோடு உதாரணம் காண்பிக்கிறார்கள். தமிழகத்தினுடைய நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற வளர்ச்சி திட்டங்களின் கூட்ஸ் வேகன்கள், தமிழகத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற ஏராளமான பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் கோச்சுகள் இழுத்து செல்வதற்கு நான் வந்தே பாரத் என்ஜினை தருகிறேன் என்பதை ஏன் இவர்கள் மறுக்கிறார்கள்? ஆக்டர் விஜய், எனக்கும் திமுகவும் தான் போட்டி. ஆக்டிங் ஸ்டாலின், எனக்கும் என்டிஏக்கு தான் போட்டி. அது எனக்கு போய் தமிழ் மக்களுக்கும் என்டிஏக்கு தான் போட்டி. ஏன்? இவர்களை மக்கள் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. திமுக என்பது ஆட்டத்தில் இல்லை, அதனால் மக்களுக்கும் என்டிஏக்குமான போட்டி என்பதை இதை மாற்ற பார்க்கிறார். அவரே ஒத்துக்கொண்டு விட்டார். திமுக என்பது இல்லை, மக்கள் வர்சஸ் என்டிஏ. என்டிஏக்கு மக்கள் ஆதரவாக இருப்பதால் திமுக போட்டியில் இல்லை என்பதை அவர் ஒற்றுக்கொண்டதை ஏற்கிறேன். திமுக காங்கிரசினுடைய வெறித்தனமான அடிமை. நான் சொல்லவில்லை, சரித்திரம் சொல்லுது. நான் சொன்னவில்லை, அறிவாலயத்தில் நடந்த விஷயம் சொல்லுது. நான் சொல்லவில்லை, 2009 கலைஞர் டிவியை மேலே இடி நிறுத்திட்டு கீழே பேச்சுவார்த்தை நடத்துது சொல்லுது.
காங்கிரசின் கொத்தடிமை திமுக என்பதால் இப்போது அதை அதிமுக மீது சாட்டுகிறார்கள். 41 சீட்டு 2006 வாங்கின காங்கிரஸ் 63 சீட்டு கேட்குது 2011. ஏன் அந்த தெம்பு எங்கே வந்துச்சு? அந்த திராணி எங்கே வந்துச்சு? மத்திய அரசில் நான் இருக்கேன், கொடுக்கலன்னா அடுத்த ஈடி. அதனால் அது மட்டும் இல்லை, 2009 99 சீட்டில் ஆட்சிக்கு 99 சீட்டில் ஆட்சிக்கு வந்த திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட் காங்கிரஸை சேர்க்கவில்லை. 34 ஜெயித்த காங்கிரஸ் சேர்க்கல. அதற்காக காங்கிரஸ் இஸ் ஆல்வேஸ் த்ரெட்டனிங் டிஎம்கே. அது எப்போதும் நடக்கிறது. உலகம் முழுவதும் 97 நாடுகளுக்கு 11 ஆண்டுகளிலே பிரயாணம் செய்து $750 மில்லியன் அங்கிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறார் மோடி. 5 ஆண்டு காலங்களில் ஒரு 5-6 ஊருக்கு டூர் போயிட்டு வந்திருக்கிறாரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண. அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கிட்டு வந்திருக்கார் மோடி, இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போயிருக்கார். தமிழ்நாட்டுக்கு வந்த மோடி தரவுகளோடு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள மக்கள்கள் நெருப்பு மீது நடந்து போவது போல இங்கே பெண்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். உண்மையை மறைப்பது திமுகவின் வாடிக்கை. அந்த திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த முறை வாடிக்கையாக போகுது. அதிக பயம், அதிக கிளியில் எங்கே பாஜக, யார் இருக்கிறார்கள், பூத்தில் இருக்கிறார்களா, இதுவரை இங்கு ஜெயிக்கவே இல்லையே, கால் ஊனவில்லையே என்கின்ற பாஜக மீது இவ்வளவு நாள் விமர்சித்த திமுக இப்போது பாஜக தான் ஆளும் என்று சொல்வதன் மூலமாக எங்களை பிரம்மாண்டமான வகையில் அங்கீகரித்ததற்கு நன்றி. மத்தியிலே காங்கிரஸ் ஆளுகின்ற போது நீங்கள் கொத்தடிமையாக இருந்தீர்கள். அந்த எண்ணம் காரணமாக எங்களையும் நீங்கள் அப்படி நினைப்பது அதிசயமில்லை. நாங்கள் ஆனால் அப்படி இல்லை. வேஸ்ட் லக்கேஜை பற்றி ஏன் திமுக கவலைப்படுகிறது? வேஸ்ட் லக்கேஜ் என்று சொன்ன கம்யூனிஸ்டுகள், வேஸ்ட் லக்கேஜ் என்ற விடுதலை சிறுத்தை, வேஸ்ட் லக்கேஜ் என்று சொன்ன மானம் உள்ளவர்கள் கூட மறுபடியும் சேர முடியாத அளவில் பேசிய எம்டிஎம்கே, இவர்களோடு அந்த வேஸ்ட் லக்கேஜோடு சேர்ந்து தானே 21 நீங்கள் ஜெயிச்சிங்க. பாஜக வேஸ்ட் லக்கேஜ் அல்ல. ஆனால் உண்மையிலேயே திமுக வேஸ்ட் லக்கேஜை சேர்த்து கொண்டிருக்கிறது. பாஜக வேஸ்ட் லக்கேஜா டேஸ்ட் மெட்டீரியலா என்பதை 26 தேர்தல் நிரூபிக்கும். திமுக மதசார்பற்ற கட்சி, பாஜக மதசார்புள்ள கட்சி, ரெண்டும் உண்மை. திமுக இந்து மத சார்பற்ற கட்சி, பாஜக இந்துக்களை மைனாரிட்டியாக நினைத்து அவர்களுக்கு அந்த அளவுக்கு அவர்களை கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய இந்திய ஆட்சியாளர்கள் மோடியை தவிர அவர்கள் மத்தியில் இந்து மத சார்புள்ள கட்சி. பாஜக இந்து மத சார்புள்ள கட்சி. உலகத்தின் சரித்திரத்தில், இந்தியாவின் சரித்திரத்தில் இந்து ஆளுகின்ற போது மற்ற மதங்கள் மதிக்கப்பட்டிருக்கிறது. இந்து ஆளாத போது எந்த மதம் ஆளுகிறதோ அந்த மதம் மட்டுமே ஆண்டு மற்றவர்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்து மத சார்பு கட்சி என்பது பெருமை, அது மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்பு. திமுக மைனாரிட்டிகளை மட்டும் வைத்துக்கொண்டு இந்து மத எதிர்ப்பு கட்சியாக, இந்து மதசார்பற்ற கட்சியாக மட்டுமே இருக்கிறது. விஜய் வீட்டை விட்டு வெளியே வரட்டும், விஜய் மேடைகளிலே 30 நிமிடம் தொடர்ந்து பேசட்டும், விஜய் நாட்டு மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளில் எழுதி கொடுத்தாது ஒரு அறிக்கை வெளியிடட்டும். அப்புறம் தீய தூய நேர்மை அநீதி என்பதையெல்லாம் பற்றி பேசலாம். அதுவரை அவருக்கு பேசுவதற்கு அவரை பார்த்து பரிதாபப்படுகிறேன். இலையும் தாமரையும் இயற்கை உருவான போது, உலகம் உருவான போது, மனிதன் உருவான போதிலிருந்தே இருக்கிறது. விசில் இன்றைக்கு சமீப காலத்திலே நம் தேவைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மெட்டீரியல். தேர்தல் சின்னத்தில் ஊதலாம், ஆனால் மக்கள் ஊதுபவர்களை ஊதி விடுவார்கள் என்பதுதான் இன்றைய கள நிலவரம்.
மகளிர் மாநாட்டில் கனிமொழி 2 விஷயத்தை சொன்னாங்க. ஒன்று வந்து டபுள் இன்ஜினில் ஒரு இன்ஜின் பழுதான இன்ஜின்னு சொன்னாங்க. பழுதான என்ஜினை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை நகர்த்த முடியலங்கிறதுக்காக தான் நாங்கள் இன்னொரு என்ஜினை கொடுத்து தமிழ்நாட்டை இழுத்துட்டு போகிறோன்னு சொல்லி டபுள் என்ஜினாக வாங்கன்னு சொன்னோம். அதனால் பழுதான என்ஜின் என்று உங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்கு ஒத்துக்கொண்டதற்கு நன்றி. ரெண்டாவது, டூரிஸ்ட் பிரைம் மினிஸ்டர் என்றார். 97 நாடுகளிலே 11 ஆண்டுகளாக டூர் செய்து அங்கே இருக்கக்கூடிய முதலீடுகள்லாம் இந்தியாவில் ஒரிஜினலாகவே எடுத்துகிட்டு வந்து அதன் காரணமாக 11வது இடத்தில் இருந்த இந்தியாவை 5 ஆண்டுகளுக்கு முன் 7ஆக மாற்றி இப்போது 3வது இடத்துக்கு பொருளாதார ரீதியாக உயர்த்திய பெருமை. அதனால் அவர் டூர் பிரைம் மினிஸ்டர். இந்தியாவிலே ஒரு அங்கம்தான் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டுக்கு டூர் அவர் செய்வதற்கு கனிமொழியை கேட்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உங்களுடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் டூரிஸ்ட் சிஎம். மலேசியா, சிங்கப்பூருக்கு எதுக்கு போனார்? தாய்லாந்துக்கு எதுக்கு போனார்? லண்டனுக்கு போனார். அங்கே வந்து பெரியார் சிலையை திறந்தேங்கிறார். சிலையாக திறந்தார். ஒரு படத்தை வச்சாங்க. கல்யாண மண்டபத்தில் ஒரு நாளைக்கு கான்ட்ராக்ட் எடுத்து இங்கே நம்ம செஞ்சது தான் அங்கே செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஆக டூரிஸ்ட் சிஎம் உங்களுடைய அண்ணன், டூரிங் பிரைம் மினிஸ்டர் எங்களுடைய நரேந்திர மோடி, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வெளிநாடுகளில் சென்று வாங்கி வருபவர் மோடி. இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய கள்ளப்பணத்தை கொண்டு வெளிநாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணுவதற்காக போபவர்கள் நீங்கள். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாடுகளுக்கு, எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்கு வருவதற்காக. இது கனிமொழி அவர்கள் புரிந்து கொண்டால் சரி. தமிழ் கனிமொழிக்கு தெரியும். இந்தி டெல்லிக்கு போனால நல்லா தெரியும், ஆனால் இல்லை நடிப்பாங்க. ஆங்கிலம் தெரியவில்லை என்பது இப்போது தான் புரிகிறது. டூருக்கும் டூரிஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு எம்பி திமுகவில் இருப்பது ஆச்சரியமில்லை. இரவல் பதக்கம் தமிழ்நாட்டின் இன்றைய திமுகவின் நிலையை வெளிப்படையாக சொல்லுகிறது. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் புது பஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய பஸ்ஸு முன் டயர் வெடித்து 9-10 பேர் பலி. சாதாரண பஸ் எல்லாமே பின்பக்கம் உள்ள சக்கரம்லாம் கழண்டு ஓடுது, அதனால பலி. இலவச பேருந்து ஏறி உட்கார முடியாது, படியே கிடையாது, அந்த லட்சணம். அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு இடத்துலையும் போட்ட தாரோடு அப்படியே பொழந்துக்கிட்டு வருது. பல இடங்களில் வந்து குழா மட்டும் இருக்குது, அதுக்கான கனெக்ஷனே இல்லை. இந்த சூழ்நிலையில் எந்த லட்சணம் பாருங்கள். ஒரு குடியரசு தின விழாவிலே அவர்கள் செய்த தியாகங்களை அங்கீகரிப்பதற்காக கொடுக்கப்பட வேண்டி இருக்கிற பதக்கங்கள் கூட வைத்து கொள்ளாத, தயாரிக்காத, தயாரிப்பில்லாத அரசு திமுக அரசு. போட்டவன் முன்வரிசையில் இருக்கிறலாம் திருப்பி கூட மறுபடியும் தரேன்னு போடுறாங்க. எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுனால ராத்திரியோட ராத்திரியாக போய் பல வீட்டில் ஏற்கனவே போட்ட பழைய பதக்கங்கள்லாம் வாங்கிட்டு வைக்கிறாங்க. என்ன ஒரு அடிப்படை சீரமைப்பு கூட இல்லாத ஒரு அரசாங்கம், நெக்லிஜென்ட், வக்கு வகை இல்லாத அரசாங்கம், ஆள்வதற்கு தகுதியில்லாத அரசாங்கம், நாடக கம்பெனி திமுக. அதனால தான் தியாகிகளை அவமதித்திருக்கிறார்கள் நேற்று. இதுதான் பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டக்கூடிய திமுகவினுடைய பிரச்சார வலிமை. அவங்களுடைய இந்திய எதிர்ப்பு சம்பந்தமான பராசக்தி படம் வெளியே வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. சன் பிக்சர்ஸும் ரெட் ஜெயண்ட் மூவிஸும் அதனுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஜனநாயகன் வேற ஒருத்தருடையது. அந்த வேற ஒருத்தருடைய படம் வரக்கூடாது என்பதற்காக உள்ளூர வேலை செய்த திமுக இயல்பாக சென்சார் போர்டு போட்ட கண்டிஷனுக்கு அது அந்த படம் இல்லாதனால் அதனுடைய ரிலீஸ் தேதி ஒத்தி வைக்கப்படுகின்ற போது அதை பிரச்சாரமாக ஆக்கி விஜயை ஒரு பக்கம் முசுப்பி விட்டு ஒரு பக்கம் கீழே சாய்ச்சி அரசியல் லாபம் தேடுவதற்காக செய்கிறார்கள். உண்மையிலேயே ஜனநாயகன் வெளியே வராமல் இருப்பதிலே சந்தோஷப்படுவது திமுக மட்டும்தான். பாஜகவுக்கு இதில் எந்த விதமான பங்கும் கிடையாது. சென்சார் போர்டில் பாஜகவினுடைய பங்கை செலுத்த வேண்டும், ஆதிக்கத்தை காட்ட வேண்டும் நினைத்திருந்தால் பராசக்தியை தான் தடை பண்ணியிருப்போம். பராசக்திக்கு தான் சர்டிஃபிகேட் கொடுக்காம இருந்திருப்போம். ஏன்னா அது இந்திய எதிர்ப்பு என்கிற போர்வையில் இருக்குது. அதை விட வெக்கம், இந்திய எதிர்ப்பு போரில் காங்கிரஸையும் அந்த இந்திரா காந்தி அம்மையாரை ஒரு அவ்வளவு இழிவான சித்தரித்து வந்திருக்கிற பராசக்தி படத்தில் காங்கிரஸ்காரன் வாய் திறக்க மாட்டேங்கிறான். அந்த காங்கிரஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவங்க தாலாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. எனவே
ஜனநாயகனுடைய தள்ளி வைப்புக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லை, இன்றைக்கி கோர்ட்டே சொல்லிடுச்சு. எனக்குன்னு தனியாக ஒரு பெரிய கனவு இல்லை. எனக்கு கனவு காண கற்றுக் கொடுத்து என் கனவை ஞாபகப்படுத்துறதே கனிமொழி அம்மா தான். அவங்க சிலிண்டருக்கு அவங்க ஆட்சிக்கு வந்தால் 100 ரூபா கொடுப்பேன்னாங்க, அதை இன்னும் கனவாகவே வச்சுருக்காங்க. பெட்ரோல் டீசலுக்கு விலை குறைப்பேன்னாங்க, அதையும் இன்னும் கனவாக வச்சுருங்க. அந்த கனவை நிறைவேற்றுங்க. ரேஷன் கடையில் ஜீனி கொடுப்பேன், அரிசி பருப்பு கொடுப்பேன்னு சொன்னாங்க, அதை கனவாக வச்சுருக்காங்க. ராத்திரியில் பெண்கள் 12 மணிக்கு மேலே தைரியமாக போக முடியும், இது பெண்களுக்கான ஆட்சின்னு சொன்னாங்க. சாயந்தரம் 6 மணிக்கே போக முடியல, அதுவும் கனவாகவே இருக்குது. அந்த கனவை நிறைவேற்றுங்க. சாமானிய மனிதன் சாதாரண கனவுகளை சொல்கிறேன், அதை நிறைவேற்றுங்க. நான் லட்சாதிபதி ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும், உங்களை மாதிரி மந்திரி ஆகணும், முதலமைச்சர் ஆகணும், இதெல்லாம் இல்லை கனவு. இதே மாதிரி அடிப்படை விஷயங்களை மட்டும் நிறைவேற்றுறதுக்கு இன்னும் அது கனவாகவே இருக்க, அதை நினைவாக்குங்க.